கலைதேவி நாடக மன்றத்தை பார்ப்பதற்காக ஆரணி மாநகரம். ஹலோ 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 இப்பொழுது தேவதன் சொல்லை கேட்டு பாலிதார மலத்தோட்டத்திற்கு இருவர் செல்கிறார்கள். என்னதான் நடக்கிறது? சவரளி தோட்டத்தில் ஒன்ன நினைச்சேன் எனக்கு பாடுதையா இந்த மனதி தோட்டத்தில் ஒன்ன நினைச்சேன் எனக்கு பாடுதையா இந்த திருமணம் 20 ரூபாய் வருது காசு வாங்கிங்க. தாயே வாடி தாயம்மா நீ மருளாடி வந்தம்மா எழுந்திரம்மா மேல் மலையனூரில் கோவில் கொண்டே ஈஸ்வரிக்கு ஆற்றாரை அழைக்கின்றோம். ஆடு இங்கு வந்திரம்மா அம்மா தாயம்மா
சுந்தரியே எங்க அங்காள ஈஸ்வரியே அஞ்சலிய சுந்தரியே எங்க அங்காள ஈஸ்வரியே ஆடி வரும் தேதியிலே ஆடி வரும் தேதியிலே பையனூர் அங்காளி ஆலய வாசலிலே அம்மன் கலங்கார தோரணமா என்னங்காள ஈஸ்வரிக்கு அபிஷேக பூஜைகளா ஆடி வரும் ஏரியிலே நீ அசைந்து வரும் மாரியம்மா ஆயிரம் கண்கள் கொண்டவளே என் அங்காள ஈஸ்வரியே திருவிளக்கின் ஒளியினிலே தாயத்தில் வாக்கி சொல்லிடம்மா திருவிளக்கு ஒளியினிலே திருவாக்கு சொல்லிடம்மா திருவிளக்கின் ஒளியினிலே தாயத்தில் வாக்கி சொல்லிடம்மா திருவிளக்கின் ஒளியினிலே திருவிளக்கின் ஒளியினிலே இந்த மக்கள் குறை தீர்த்திடம்மா அம்மா வந்தம்மா மக்கள் குறை தீர்த்திடம்மா கோவிந்தா ஏய் டா 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 அம்மா சருணல்ல மாதா சருணமம்மா அடி சருணமம்மா சங்கரியே எத்தாய அங்காளம்மா ஏனப்பா ஓ சக்தி ஓய்தா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சைலன்ஸ் சைலன்ஸ் உடைய கண்களுக்கு நான் யார் என்று தெரியவில்லையா என்னை நன்றாக ஒத்துப்பார் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என்னை பார்த்து முதல் நீ யார் என்று கேட்டவள் நீ ஒருதாண்டி இந்த உலகத்தில் நான் தெரியாது இருக்கவே முடியாது கைலாயத்தில் இருக்க வேண்டிய சிவபெருமான் அவருடைய நிர்வாகத்தில் இருக்க வேண்டியதால் நான் தான் உமா மகேஸ்வரி அகிலாண்ட கோடி பிரபாண்ட நாயகி ஆயிரம் கண்புடையவள் அஞ்சான இருப்பதி சக்தி சாகுண்டி கருமாரி முத்துமாரி தந்துமாரி பல அவதரிக்கக்கூடியவள் காஞ்சிலே காமாட்சி மதுரையிலே மீனாட்சி மேல் பருவத்திலே ஓசக்தி மேல் மலையிலே அங்காள பரமேஸ்வரி படவேட்டி ரேணிகப்பா பல அவதரிக்கக்கூடியவள் இந்த சக்தி. ஆனால் நீ யார்? தேவ உலகத்தில் ஆட்சி வாழக்கூடிய போர் சக்தி. நாட்டியம் முடிந்தது. தேவேந்திரனுக்கு கட்டளையிட்டார். என்னவென்று தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இடையே இருக்க வேண்டிய மத்திய லோகம். அந்த மத்திய லோகத்தில் பாஞ்சாத மலர் தேவேந்திர
மன்னனுக்கு சொந்தமான மலர் தோட்டம். அந்த பல மலர் தோட்டம் வாடி வதங்கிக் கொண்டிருந்தது. வாடி இருக்கும் மலருக்கு தண்ணி ஊற்றி அனுப்பினாய். மலருக்கு தண்ணி ஊற்றினாய். ஒவ்வொன்றாகி மலர்ந்தது. மலர்ந்த மலர்களை ஒவ்வொன்றாக பறித்து ஆர்வக தொடுத்து எனக்கு மாறியாக அறிவித்திருக்கின்றாய். மனம் மகிழ்ந்து இந்நாட்டு மக்கள், பாமர மக்கள் என்னுடைய ஆழத்தை கவனிப்பதே கிடையாது. எனக்கு வருடத்துக்கு ஒரு முறை என்னுடைய கரத்திலே காப்பினம் அணிந்து பூவாற்றல் செய்வதே கிடையாது. எனக்கு தேர்திருவிழா செய்வதே கிடையாது. தீப தூப ஆராதனை செய்யாமல் என்னுடைய ஆலயமானது பாயடித்திருக்கிறது. பாயடித்திருக்கும் எனக்கு தீப தூப ஆராதனை செய்து மலரால் அலங்கரித்து எனக்கு மாலையாக விட்டாய். மனம் மகிழ்ந்து இதோ உனக்கு ஒரு பரிசு அளிக்க போகின்றேன். என்ன பரிசு தெரியுமா? என்னுடைய சூழாயத்தில் இருக்க வேண்டிய மரகத என்ற மாலை, மகிமை வாய்ந்த மாலை உடைக்கிறான். பரிசு சக்தி உறுதி நீ நான் கொடுத்த மாலையை இப்போது நீ கழுத்தில் அணிவிக்கவே கூடாது. ஏனென்றால் எனக்கு தீப தூப ஆராதனை செய்ததனால் உன் உடல் முழுவதும் வேர்வை துளியாக இருக்கின்றது. அந்த வேர்வை துளி அகல வேண்டும் என்றால் என்னுடைய ஆலயத்துக்கு பின்புறமாக இருக்க வேண்டிய தடாகத்தில் இறக்கி நீ நீராடி விட்டு பிறகு நான் கொடுத்த மாலை அணிந்து கொண்டால் மகிமை இருக்கும். வாடா 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 தேவடியா மௌன வாடா. ஊர்வசியா தர கண்ணு வந்திடிச்சி ஓல நீ மேலே போகத்தான் சந்தனத்தை பூசி ரோஜா மாலை போடத்தான். வந்திடிச்சி ஓல மேலே போகத்தான் சந்தனத்தை பூசி ரோஜா மாலை போடத்தான். வந்திடிச்சி ஓல நீ மேலே போகத்தான் சந்தனத்தை பூசி ரோஜா மாலை. பாராட்டுகிறேன் பாராட்டுகிறேன். அப்பா இட்ட கட்டளையின் பிரகாரம் மத்தியலோக மந்திரக்கள் கடமை மீறக்கூடாது. நீர் ஊற்ற வந்தது யார்? ஊர்வசி. கண்காணிக்க வேண்டும். நீர் ஊற்ற வேலை பார்க்கலாம். என்ன மலர் அத்தனை உதித்து கிடக்கிறது? ஐயா மலர்களை யாரோ பறித்திருக்கிறார்கள். நீர் ஊற்ற வந்தது யார்? அந்த ஊர்வசி. அவர்தான் பறித்திருக்கிறார்.
கடவுளே. ஐயோ, நத்தமா நோய்வுதா. யாருன்னா 108க்கு போன் பண்ணுறேன். பெருமாள் கோயில மணியை யாராங்க கட்டி படிக்காத எனக்கே பிடிக்குது. உனக்கு குமிரி போட்டு ஐயோ பயங்கரமா வலிக்குதா பாவி ஆமா தலைனாச்சு வீங்கி போச்சு. தலைனாச்சு தலை வீங்க போச்சு. காலைல போகும்போது இப்படியே சேதனம் போயிடு. டாக்டர் எஸ் லோகநாதன் இருப்பார். லோகநாதன் ஒரு செப்டி குச்சி போட்டுதான். ஐயா யாருக்கு அந்த டாக்டர் தாங்க எம்பிபிஎஸ் டாக்டர் ஒண்ணுமே பண்ண முடியாது. வெளியே 50 ரூபாய் கொண்டு போடுங்க. ஆமாடா சிறப்பான டாக்டர் போய் பாரு. மக்கள் கூட்டம் அலை மோதுகிறது. ஆனா ஒண்ணு செவுத்த புடிய சொல்றாங்க. எல்லாத்தையும் ஒண்ணு சொல்லிடுறேன். பேங்க்ல வாங்குற மாதிரியே ஓடுறப்போ செட் போட்டு ஒதுக்கிறேன். செட்டு விட்டா தெரியவில்லையே. என்ன அவ்வளவு பரபரப்பா அவனுக்கு மோகமாக இருக்கிறேன். இந்த நாட்களாக போயிட்டு நாம் இழந்து வருகிறோம். அவன் பறந்து செல்ல போகாதே. மாமா டென்ஷன் பண்றது தாலி அத்த பசங்க நாங்க எத்தனை கப்பல் அட்வான்ஸ் வாங்கி தாலி சொல்லுங்க கூட காசு வர கப்பல் 52,000 இப்போ ஊற வச்சு எப்ப மாவாட்டு அதான் மலவ ட்ராக் அந்த மாவா அங்க பா இன்னொரு அண்ணன் அது அங்க இங்க ஆமா வச்சு அவர் கொட்டற ஓடி யார் பண்றா பேட்ட வெள்ளை 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 மேடை பேட்ட வாயா வாயா ஐல வீட்டான வந்தப்பா எத்தனை பைனான்ஸ்கார வண்டி வச்சு நிக்கிறான் ஏய் அவன் வாங்கி போவோம் எனக்கு தெரியாத தோழர்கள்
மயில புடுங்குறதுக்கு வரும். இவ்வளவு கடை மாதிரி ஏய். இல்ல. என்ன கட்டி எனக்கு தெரியும் டென்ஷன் பார்த்தது கம்முன்னு அங்க இருக்கும். கேளுடா. ஒரு மலரை தேடி ஏய், இந்த மாதிரி அங்கே என்னங்க? என்ன கேட்டவளிடா? என்ன கேட்டவளிடா? ஒரு மலரை தேடி ஒரு வண்டி எதற்காக வரும்? அவளுடைய கேட்டவளுக்கு என்ன தெரியும்? ஆ, எனக்காக வேண்டியதானே? அடே, அடே, அடே. ஒரு மலரை தேடி வண்டி எதற்காக வரும்? மலரில் உள்ள தேனை. இது வண்டு மாதிரி தெரியலையே. வெறி பிடிச்ச நாய் மாதிரி மலரில் உள்ள தேனை சுவைப்பதற்காக வந்தா. நீ ஒரு மலர் உன்னில் இருக்கும் தேனை சுவைப்பதற்காக இரு வண்டுக்கள் வந்திருக்கிறது. இது வண்டி இல்ல, ஒரு வண்டி தான். நான் பொன்வண்டு, இவர் கருவண்டு. ஏய். தேவதனானா அவன் சாணி வண்டு. ஏய், என்னை பற்றி தவறாக பேசக்கூடாது. அப்படி பேசிவிட்டா உனது உயிர் இதே இழைச்சல். ஐயா, நாய் சுடக்கூட வாய் தேவ சபையில் நாட்டியமாடினான். அது எல்லாம் இவள் தான் எனக்கு வேணும். இவள் எனக்கு வேண்டும். நீயாவது போன இல்ல போறவங்க ஏய், இவள் இல்லை என்றா இந்த மண்ணில் மறைந்து விடுவேனா? செத்துறான். ஒரு தண்டத்துலாம் சேர்த்து வச்சுக்கிறேன். சரி. ஏய், ஊர்வசி, போடா, பேசுறா. பேசுறா, என்னை பத்தி பெருமை பேசுறா. இந்த நாட்களாக உன் மீது ஆசை. ஆமாண்டா, ஆமாண்டா. ஆகையால் முப்பத்தியானு. விவரம் பார்த்தாதுடா. யார் இது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை வாரி ஐயோ, அழுகி போடுவேன். அட பாவிங்களா. போன வாரம் தான் பிபி ஏறி போய் ஏய், யாருக்கு இருக்கா? முள்ளிகை முள்ளிகை உலகே காய்ச்ச சுவாசி போவனா. தொண்டது. ஆகையால் பாரிஜாத மலர்களை பறித்திருக்கிறார், ஆழமாக தொடுத்திருக்கிறார், அம்மனுக்கு மாலையாக சுட்டிருக்கிறார். அதெல்லாம் விடு, உன் கழுத்திலே மாலை சூட்ட இந்த நாட்டு ஏய் சூட்டு வாயிலாம் பட்டு ஏய் அது ஒரு காலம் நடக்காது. கல்யாணம் ஆனா ஸ்ட்ரைட்டா வாடுறாவோ தெரியல பாப்போம். கையில நினைக்கிட்டாவல. ஆனா போடா வேலைக்கு போற போ கல்யாணம் அப்படியா? ஏய் பையா ஜட்டி மேல போட்ட ஏய், உருவச்சி, நீ என்ன நடக்கறாங்க? மீது ஆசைப்படுகிறேன். அடையாளம் பெற்று. கழுத்தல. ஒரு கதா. கட்சி எடுத்து முத்தம் தர முடியாதா? மமத உனக்கு. வேதனையால் வாடுகிறேன் போ 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 நான் வேதனையால் வாடுகிறேன் போ போ போ
தேடுகிறேன். மகனை என்னடா